அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. மெயினாக இன்றைக்கி நான் இந்த ஜாதகத்தை மெயினாக நான் எடுத்ததுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவும் நான் விளக்க போகிறது கிடையாது. ஒன்லி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த ஜாதகர் ஒரு 2-3 என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காரு. அதில் இவர் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயத்தை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்க லக்னம் மேஷ லக்னம், லக்ன புள்ளி 20 டிகிரி. இப்போ லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? லக்னாதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் குருவோட வீட்டில் தனுசு ராசியில் உட்காந்துருக்காரு. அந்த வீட்டில் சந்திரன் பார்த்திங்கனாக்கா கூட உட்காந்துருக்காங்க. அப்போ சந்திரன் அங்கே இருக்கிறனால தனுசு ராசி மேஷ லக்னம். அப்போ சந்திரன் 9 டிகிரியில் இருக்கிறாரு, செவ்வாய் 6 டிகிரியில் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் சந்திரன் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா பக்கம் பக்கம் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இங்கே சந்திரன் சூரியன் இங்கே இருக்கிறனால சந்திரன் அமாவாசையை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அமாவாசைக்கு பக்கத்தில் வந்தாச்சு, அவ்வளோதான் அடுத்த கட்டம். அப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திரன் இருள் சந்திரன் தான். அப்போ அந்த சந்திரனை ஒளிகிரகங்கள் வேறு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா யாரும் பார்க்கல. அப்போ சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் வீடு கொடுத்த குரு பார்த்தீங்கன்னாக்கா அவரும் 8ஆம் வீட்டில் போய் மறையிறாரு. அப்போ லக்னாதிபதி செவ்வாய், 8ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு? 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னாதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி 9ல் போய் உட்காந்துருக்கிறாரு. 9ன்றது என்னது? பாக்கியஸ்தானம். அது அவரோட ஃப்ரெண்டு வீடு, பகை வீடு கிடையாது, ஃப்ரெண்டு வீடு. அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மறைமுகமாக தான் கிடைக்கும். ஏன் அப்படி கேட்டிங்கனாக்கா 8ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 9ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காங்க, பரிவர்த்தனைன்ற அமைப்பில் உட்காந்துருக்குறாங்க. அது ஒரு விஷயம், அதை பார்த்துங்க. சரி, ஓகே. இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் டைரெக்டான விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காரு. அதில் மெயினாக என்ஜினியரிங் அண்டு மெடிக்கல் நீட் எக்ஸாமும் பாஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ஜினியரிங்க்கு உண்டான எக்ஸாமும் பாஸ் பண்ணியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு நல்ல காலேஜில் போகிறதுக்கு உண்டான அமைப்பில் தான் இவர் பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்திருக்கிறாரு. அப்போ மெடிக்கல் போனாலும் அதில் நல்ல மார்க் எடுத்திருக்காரு. அதில் நல்ல காலேஜ் கிடைக்கிற அளவுக்கு மார்க் எடுத்திருக்காரு. அப்போ நம்ம தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா எம்எம்சிலேயே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவர் எம்எம்சி செகண்டாக வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியில் ஒரு ஃபேமஸான காலேஜ் இருக்குது, அது பேர் உங்களுக்கு தெரியும், ஜிப்மர். அந்த ஜிப்மரில் பார்த்திங்கன்னா இவர் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு. அங்கேயே கிடைக்கும் இவருக்கு. அதான் கவுன்சிலிங் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதை விடுங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, இந்த கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஜாதகருக்கு இப்போ முடிவு பண்ணியாச்சு, மெடிக்கல் தான் போகணும் அப்படின்ட்டு. இவருக்கு ஐஐடியிலே பார்த்தீங்கன்னாக்கா சீட்டு ஈஸியாக கிடைக்கும், அந்த அளவுக்கு மார்க் எடுத்து வச்சுருக்கிறாரு. பட் இருந்தாலும் மெடிக்கலுக்கு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடப்பு தசாபக்தி சுக்கிரதசை புதன் புக்தி. இப்போ இந்த கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லக்னம் மேஷ லக்னம், லக்ன புள்ளி 20 டிகிரி. சனி கடகராசியில் உட்காந்துருக்கிறாரு. அவர் 29 டிகிரியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறாரு. கேது 24 டிகிரியில் சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த சனிக்கு வீடு கொடுத்த கடகாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஒரு இருள் சந்திரனாக உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் கூட உட்காந்துருக்கனால இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சந்திர மங்கள யோகம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் சந்திரனுக்கு ஒளி இல்லை, அதையும் புரிஞ்சுங்க. அது குருவோட வீடு, செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை, இதை மட்டும் புரிஞ்சுங்க. ஓகே, அப்போ இங்கே சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் கேது சிம்மத்தில் இருக்கிறாரு. கேது அப்போ அந்த சிம்மாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் 10ஆம் வீட்டில் திக்பலம் ஆயிட்டாரு.
10ஆம் வீட்டில் சூரியன் இருக்காருனாவே என்ன அர்த்தங்க? திக்பலம். அப்போ திக்பலம் அப்படின்னாலே அங்கே திசைகளின் பலம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல விதமாக இருக்கிறாரு, திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5ஆம் வீடு, அப்போ 5ஆம் வீடுன்றது என்னது உங்களுக்கு? அங்கே கேது இருந்தாலும் அப்போ 5ஆம் வீடுன்றது என்னது? அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னா சூரியன் திக்பலம் ஆயிட்டாரு. அவர் ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாரு. ஏன்னா நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் அங்கே தான் இருக்கிறாரு, ராசி கட்டத்துலேயும் அங்கே தான் இருக்கிறாரு. அதனால வர்க்கோத்தம் இங்கே ஸ்கொயர் போட்டுருக்கீங்களா, வர்க்கோத்தம்ன்ற அமைப்பில் இருக்கிறாரு. புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு சூரியன் திக்பலம் ஆகிறது ரொம்ப நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இருந்தாலும் சூரியனுக்கு அது பகை வீடு. அப்போ சனியும் சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா நேருக்கு நேரம் இருக்கிறாங்க அப்படின்னாலும் சூரியனோட பார்வை வந்து சனிக்கு இல்லை, சனியோட பார்வை சூரியனுக்கு இல்லை, அந்த பாவகத்துக்கு தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஏன் வந்து சனியோட சம்மந்தப்பட்ட இதுலேயும் அவர் வந்து ஐஐடி போகிறதுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான மார்க் எடுத்துருக்கிறாரு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் அவர் பாஸ் பண்ணி வச்சுருக்காரு. நல்ல ஒரு காலேஜில் இடம் கிடைக்கிறது உண்டான. அதுக்கு என்ன காரணம்? மெயினாக செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும், செவ்வாய் வந்து நட்பு வீட்டில் இருக்கணும். அதே மாதிரி சனி சுபத்துவமாக இருக்கணும், சனியின் நட்பு வீட்டில் இருக்கணும். அங்கே எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல சனி பார்த்தீங்கன்னாக்கா வக்ரமாயிட்டார். அப்போ சனிக்கு உண்டான இரும்பு சம்மந்தப்பட்ட மெயினாக வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே கொஞ்சம் நெகட்டிவ். ஏன்னா அவர் வக்ரமாயிட்டார். ரெண்டாவது அவர் இருக்கிறது பகை வீடு. அவர் 29 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகுறாரு, அது சிம்மம். அப்போ சிம்மமும் சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சஷ்டாஷ்டகம்ன்ற மாதிரி வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் அந்த மாதிரி எடுத்து அங்கே 29 டிகிரியில் இருக்கிறாரு. அதை புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து நேரடியாக சுபத்துவம் இல்லை அப்படின்னாலும் அவர் சூரியனோட குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அங்கே குருவோட வீட்டில் உட்காந்துருந்தாலும் அங்கே பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதிக சுபத்துவம் செவ்வாய் இல்லை. பட் இருந்தாலும் இதை தான் செலக்ட் பண்ணுறாரு அவர். ஏன்னா லக்னாதிபதி இந்த லக்னத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு, பாக்கியாதிபதி மறைகிறாரு, மறைந்தாலும் பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இருக்கிறாரு. இதை புரிஞ்சுங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து செவ்வாய்க்கு உண்டான படிப்பு படிக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணும்? செவ்வாய் ஏன் சனிக்கு உண்டான எடுக்கலனாக்கா அது பகை வீடு. இப்போ பாருங்க, குரு பார்வை சனிக்கு இருக்குது, பட் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் விலகுது. பட் இருந்தாலும் அந்த பாவகம் சுபத்துவம் ஆகுது. அதே போல் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா சனியை பார்க்குறாரு, நேரடியாக பார்க்குறாரு, அங்கே சுபத்துவம் தான். அதே மாதிரி புதனும் பார்க்குறாரு. ஆனால் புதன் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு பெருசாக இல்லை, சூரியன் பார்வையும் சனிக்கு இல்லை. அப்போ சுக்கிரனோட பார்வை அங்கே நேரடியாக படுது. குருவோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நேரடியாக படலை, பட் இருந்தாலும் அந்த பாவகம் சுபத்துவம் ஆகுது. பாவகாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அவரும் சந்திரன் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? குருவோட வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அவர் இருள் சந்திரனாக இருந்தாலும் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய்க்கு உண்டான படிப்பை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. சனியும் சுபத்துவம் தான், செவ்வாயும் சுபத்துவம் தான். ஆனால் அதிக சுபத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சனி தான் அதிக சுபத்துவம். ஆனால் இந்த லக்னத்துக்கு சனி வந்து அவர் 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, ப்ளஸ்ஸு வக்கரமாக இருக்கிறாரு. ரெண்டாவது அது பகை வீடு. ஸோ இவ்வளோ இருக்குது. அதிக சுபத்துவமாக இருந்தாலும் அங்கே இவ்வளோ இருக்குது. அதனால தான் இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னாக்கா இதை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்போ மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுக்கு ஒருத்தங்க போகணும் அப்படின்னாக்கா எந்தெந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணும், அப்போ எந்தெந்த வீட்டோட சம்மந்தப்படணும் அப்படின்னா 6-8ஓட சம்மந்தப்படணும். 6-8ஓட சம்மந்தப்படணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 9ல் உட்காந்துருக்கிறாரு, பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இருக்கிறாங்க. அப்போ 8ஆம் இடத்தோட லக்னாதிபதி சம்மந்தப்படுறாருங்களா? அடுத்தது 6ஆம் இடத்தோட புதன். அப்போ 6க்கு உடைய புதன், 3-6க்கு உடைய புதன் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சனி பார்வையில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அங்கே 6ஆம் அதிபதி அப்படின்னாக்கா இங்கே 6ஆம் அதிபதியோட புக்தி நடக்குது. அப்போ 6ஆம் அதிபதின்றது என்னதுங்க? நோய் சம்பந்தப்பட்டது. கடன் நோய் எதிரி இதுக்கு வந்தாலும் அங்கே நோய் சம்மந்தப்பட்டது. அப்போ நோய் சம்மந்தப்பட்டது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு நோயா இல்லை, நோயாளிக்கு உண்டான நோயாளியை வந்து ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான கோர்ஸ் படிக்கிறாரு. அப்போ அது என்ன கோர்ஸு? அப்போ டாக்டர் MBBS. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு உண்டான புக்தி தான் நடக்குது. அப்போ சுக்கிரன் எந்த வீட்டுக்கு உடையவர்? அவர் பார்த்தீங்கன்னாக்கா
2 7க்கு உடையவர். அப்போ 2ஆம் வீடுன்றது என்னது? ஆரம்ப கல்வி. இப்போ ஆரம்ப கல்வியில் இந்த ஜாதகர் சுக்கிரதசை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருந்திருக்கிறாரு. பட் இந்த இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி அவர் தான். அப்போ 2 7ன்றது என்னது? மாரகாதிபதி. ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக போய் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மார்க் எடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த சுக்கிர தசை புதன் புக்தியில் இந்த ஜாதகர் வந்து இங்கே 2ஆம் வீட்டில் வந்து நல்ல ஒரு இது இருந்துட்டு, அடுத்தது உயர்கல்வி பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீடு. அப்போ உயர்கல்வி 4ஆம் வீடு அதுக்கு ஜாயின் பண்ண போகிறாரு. அந்த வீட்டில் சனி உட்காந்துருக்கிறாரு. சனி உட்காந்துருந்தாலும் சுக்கிரன் பார்வையில் அங்கே இருக்கிறதுனால அங்கே சனி சுபத்துவம் ஆகிறாரு. அவர் வர்க்கோத்தமமாக இருந்தாலும். அப்போ 4ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உயர்கல்வி சம்மந்தப்பட்டது, தனி சுகம் இதெல்லாம் இருக்குது. அங்கே சனி வக்கரமாயிட்டாரு. இதே சனி வக்கரமாகாமல் இருந்தாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்போ சனி வந்து இங்கே சனி வக்கரமாகாமல் இருந்திருந்தா இந்த ஜாதகருக்கு வீடு வாகனம் வண்டிலாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாதகருக்கு எதுவும் இது கிடச்சிருக்காது. ஆனால் இந்த ஜாதகருக்கு சுக்கரதசை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுக்கு உண்டான அத்தனையுமே இந்த ஜாதகருக்கு கிடைச்சிருச்சு அவங்க அப்பா மூலியமா. ஏன் அவங்க அப்பா மூலியமா? அவங்க அப்பா பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து திக்பலமாக இருக்கிறாரு. ப்ளஸ் அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒளி கம்மியாக இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்கிறனால அங்கே குரு மங்கள யோகத்தில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா அங்கே சனி இருக்கிறனால வக்கரம் ஆயிருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவ். பட் சனி வந்து சுபத்துவமாக இருந்தாலும் அப்போ என்ன அர்த்தம்? வியாதி இருக்கும், மருந்து மாத்திரையோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இந்த வீட்டு அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாருங்க. அப்போ குருவோட வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி, நம்ம அம்மா விஷயம்லாம் நம்ம வந்து பேச வேணாம். அம்மா விஷயம் அதெல்லாம் பேசினோம்னாக்கா உங்களுக்கு டைம் ஆகிடும். படிப்புக்கு மட்டும் நம்ம வந்து பேசி முடிச்சிடுவோம் சீக்கிரமாக. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு கிளாஸும் எடுத்தோம்னாக்கா போயிட்டே இருக்குது. 1 மணி நேரம், 3/4 மணி நேரம், 40 நிமிஷம் போயிட்டுருக்கு. வேண்டாம். இன்றைக்கி வந்து இந்த ஜாதகத்தை மெயினாக போட்டதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இன்ஜினியரிங்காக மெடிக்கலா? இப்போ மெடிக்கல் வந்து சூஸ் பண்ணிட்டாரு. அப்போ மெடிக்கலுக்கு போகிறதுக்கு மெயினானது பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு, பரிவர்த்தனை உட்காந்துருக்காரு. அப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படின்றது என்னது? 8ஆம் அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு, 9ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 9ல் உட்காந்துருக்கிறாருன்னா என்னது? இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் மறைமுகமாக தான் கிடைக்கும். 8 12 சுபத்துவம். அப்போ 8ஆம் இடம் குரு உட்காந்துருக்கிறாரு, இங்கே சுபத்துவம். இங்கே உட்காந்து அவர் 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, அங்கே சுபத்துவம். அப்போ 8 12 சுபத்துவம்னா இப்போ அவர் வெளியே கிளம்புறவர் தான். இந்த ஆரம்ப கல்வி முடிச்சுட்டு இப்போ வெளியே கிளம்புறவர் தான். அவர் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வந்து சேர்றதுன்றது என்னைக்காவது வருவார் போவார், அந்த மாதிரி தானே வழியே. அவள் தான் இப்போ போயிட்டாருனாக்கா அடுத்தது யூஜி இப்போ போயிட்டு அடுத்தது பிஜி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போய் எங்கே ஜாயின் பண்ணுறாரா என்ன ஏது அப்படின்றது ஃப்யூச்சரில் போக போக அடுத்தடுத்த தசாபக்திகளாம் நம்மளுக்கு தெரியும். பட் 8 12 சுபத்துவம் அப்படின்னாவே இவங்க வந்து மேக்சிமம் அவ்வளோதான், பிறந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இனிமேல் வந்து வெளியே தான் அவங்களோட எல்லாமே. இப்போ ஆரம்ப கல்வி இந்த இடம், உயர்கல்விக்கு உண்டான இடம் இது. இதெல்லாம் உயர்கல்விக்கு உண்டான இடம். உயர்கல்வி அதுக்கு அடுத்தது இங்கே, அதுக்கு மேலே படிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே. அப்போ இந்த வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி அவர் திக்பலமாக இருக்கிறாரு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். இவங்கெல்லாம் ஃபேவர் இந்த லக்னத்துக்கு. அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி உயர்கல்வி சந்திரன். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, தனுசு ராசியில் குருவோட வீட்டில். அடுத்த சிம்மாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? அவரும் பார்த்தீங்கன்னாக்கா பகை வீட்டில் தான் உட்காந்துருந்தாலும் அவர் திக்பலமாக இருக்கிறாரு. நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இருக்கிறனால அங்கே வர்க்கோத்தமன்ற அமைப்பில் இருக்கிறாரு. அதே போல் இந்த இடத்துல வந்து சுபத்துவம் குருவோட வீட்டில் இருந்தாலும் நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா குரு இங்கே தான் இருக்கிறாரு. இது தனுசில் இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3ஆம் வீட்டில் நவாம்சத்தில் மிதுனத்தில் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கே சூரியன் வந்து நவாம்சத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நவாம்சத்தில் வளர்பிறை அமைப்பில் போயிட்டுருக்கிறாரு. பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்கிறாரு. அப்போ சந்திரன்றது இது என்னது? மிதுனம். அப்போ மிதுனத்தை வந்து சந்திரனும் செவ்வாயும் அங்கே பார்க்குறாங்க. அப்போ முயற்சிக்கு உண்டு. அப்போ இந்த ஜாதகர் வந்து கடுமையாக முயற்சி பண்ணியிருக்கிறாரு. கடுமையான முயற்சி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான இந்த மெடிக்கல் கோர்சஸ்க்கெலாம் வந்து போகிறதுக்கு உண்டான முயற்சி வந்து ரொம்ப பயங்கரமாக எடுத்துருக்கிறாரு. ஏன்னா முயற்சிக்கு உண்டான ஸ்தானாதிபதி யார்? புதன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அப்போ உபஜயஸ்தானம் என்னங்க?
3, 6, 10, 11. அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி சனி பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்கிறாரு. 10ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், சனி தான். 6ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 6, 3ஆம் அதிபதி புதன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா புதன் நல்ல விதமாக அவர் ஃப்ரெண்டு வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. 2 சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸில் இருக்கிறாங்க, டிகிரியில் வந்து க்ளோஸ் இருக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா சாரம் வந்து சூரியனோட சாரம் தான் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து சந்திரனோட சாரத்தில் இருக்கிறாரு. அப்போ நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா குரு இங்கே இருக்கிறாரு, குரு வந்து அங்கேயே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறையில் இன்னும் நிறையா சொல்லலாம். சும்மா நேரடியாக அப்படியே டைரெக்டாக சொல்லணுன்றதுக்காக தான் நம்ம ஏன்னா இந்த ஜாதகம் வந்து நான் போட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படித்து அதுக்கப்புறம் பிஜி வந்து முடித்து அதுக்கு மேலே அவர் வந்து படித்து நல்ல விதமாக பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வர சுக்கிரனுக்கு அப்புறம் அடுத்தது சூரிய தசை எப்படி போகும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் கேது பக்தி. அப்போ கேது வந்து என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்றதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, ஏன்னா ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு போனோம்னா இப்போ அடுத்து சூரிய தசை என்ன ஆகிட்டார், அவர் 5ஆம் அதிபதி. அந்த வீட்டில் கேது இருந்தாலும் அவர் திக்பலம் ஆகிட்டார். அப்போ ஆதிபத்திய ரீதியாக எப்படி, காரக ரீதியாக எப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சுக்கிர தசை புதன் பக்தி. சுக்கிரன் வந்து 2, 7க்கு உடையவர், 3, 6க்கு உடையவர் புக்தி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6 வந்து சம்மந்தப்படுது. அதே போல் வந்து லக்னாதிபதி வந்து செவ்வாயின்றது என்னதுங்க, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸுக்கு உண்டானது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் 8ஆம் வீட்டு அதிபதி, லக்னாதிபதி அவர் தான், 8ஆம் அதிபதி அவர் தான். அப்போ லக்னத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு. வேறு யாராவது லக்னத்தை பார்க்குறாங்களா? யாரும் பார்க்கல. அப்போ குரு எங்கெங்கே பார்க்குறாரு? குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய 5ஆம் பார்வையால் உபயத்தை பார்க்குறாரு, உபயராசியை பார்க்குறாரு. அடுத்தது ஸ்திர ராசியை பார்க்குறாரு 7ஆம் பார்வையில். அடுத்தது சரராசியை பார்க்குறாரு. அந்த சரராசியில் சனி உட்காந்துருக்கிறாரு. அப்போ சனியும் சுபத்துவம், சுக்கிரனால சனியும் சுபத்துவம், அந்த பாவமும் சுபத்துவம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் தான் போகணும், மெயினாக எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் நான் எதுவுமே சொல்லலை. இந்த ஜாதகம் வந்து மெயினாக வந்து ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்கல்விக்கு இப்போ என்ன அமைப்பு, அதுக்கு மேலே படிப்புக்கு என்ன அமைப்பு, இவருக்கு வேலைக்கு போகிறவங்க அதுக்கு உண்டான தசாபுக்தி பார்த்துக்கிங்க அடுத்தடுத்து வருது. ப்ளஸ் இந்த லக்னத்துக்கு வரக்கூடிய தசையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யோக தசையாக வருது. ஏன்னா இப்போ வந்து சுக்கிரன் வந்து 2, 7க்கு உடையவராக இருந்தாலும் ஆரம்ப கல்வி ஓகே, ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணி வந்துட்டார். இனிமேல் போகிறதெல்லாம் ஸ்மூத்தாக போகும் அவருக்கு. ஏன்னா அடுத்து சூரியன் தான், அடுத்து சந்திர தசை. சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி அங்கே இருந்தாலும் ஒன்றும் பெருசாக அங்கே பாதிப்பு இல்லை. யாருக்கு? அம்மாவுக்கு. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி அங்கே இருந்தால் சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. கொஞ்சம் தாமதப்படுத்துவார், பட் இருந்தாலும் அங்கே வக்கரமாக இருக்கிறாரு. சனி வந்து வக்கரம் ஆகலனா தான் பிரச்சனை, அங்கே வக்கரமானது ஒரு விதத்தில் ஓகே. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து வக்கரமாக இருந்தால் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பார், ஏகப்பட்ட சிக்கல் வரும். ஓகே, அங்கே வக்கரமானால இவர் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நேரமும் பார்த்தீங்கன்னாக்கா அதை பண்ணணும் இதை ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். சனி வந்து ஒரு ஸ்லோ பிளானட்டு, வக்கரம் ஆகிட்டா அதுக்கு இயல்புக்கு மாறான தன்மை அப்படின்றப்ப அப்படியே அது வந்து இது வேறு மாதிரி ஆயிரும், கொஞ்சம் ஸ்பீடாகிடும். அது பார்த்துங்க. ரெண்டாவது அது சரராசி வேறு. சரராசியில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து ஆக்டிவாகவே இருக்கும். 100% பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அப்போ சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை அப்படியே ஒன்று ஒன்றா வருது. அப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கிறாரு? அவர் சனியோட வீட்டில் இருக்கிறாரு. சரி, நம்ம ராகு தசை வரைக்கும்லாம் வேண்டாம், நம்ம மெயினாக அடுத்த தசை போதும். சுக்கிரன் அடுத்த புக்தி. ஆக்சுவலாக 3 வருஷத்துக்கு தான் நம்ம வந்து பலன் சொல்லணும், ஒரு புக்திக்கு மட்டும்தான் பலன் சொல்லணும். பட் இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் அடுத்தடுத்த புக்தி எப்படி இருக்குது, அடுத்த தசை எப்படி இருக்குன்றத ஒரு தசை வேணால் சொல்லிக்கலாம். சூரிய தசை எப்படி இருக்கும்? திக்பலமாக இருக்கிறாரு, 5க்கு உடையவர். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து இப்போ வந்து அவர் செலக்ட் பண்ணது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸு கரெக்டாக வந்து 3, 6 பாருங்கள், 3 உபஜயஸ்தானம், 6 உபஜயஸ்தானம்,
10 உபஜயஸ்தானம், 11 உபஜயஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாபகிரகங்கள் வந்து நட்பு வீட்டில் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் பலன் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியன் வந்து பாபகிரகம் தான், அரைப்பாப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஆகாத வீட்டில் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பட் இருந்தாலும் திக்பலமாக இருக்கிறாரு. நவாம்சத்தில் அங்கேயே இருக்கிறனால அங்கே வர்க்கோத்தம முறை ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாரு. அங்கே சனி, சூரியனுக்கு வீடு கொடுத்த சனி வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப இதாக இல்லை, அங்கே சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக இது இல்லை. பட் இப்போ வந்து ஏன் இவருக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிச்சு, மெடிக்கல் போகிறதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணிச்சு? என்ன தான் நவாம்சத்தில் குரு இருந்தாலும், சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனா நவாம்சத்தில் இருந்தாலும், செவ்வாய் வந்து ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நேரடியான சுபத்துவம் எதுவும் இல்லை. குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அந்த குரு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் மறைகிறாரு. அந்த குரு 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 4ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அங்கே சனி இருக்கிறாரு, கடகத்தை பார்க்குறாரு. ஓகே, அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த குரு வந்து பார்த்திங்கனாக்கா 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போ 2ஆம் வீட்டோட அதிபதி சுக்கிரன், அவர் பார்த்திங்கனாக்கா அவரோட தசை தான் இப்போ நடக்குது. அடுத்து 7ஆம் வீட்டுக்கும் அவர் தான், சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனை வந்து கோச்சார குரு இங்கே பார்க்குறாரு. கோச்சார குரு எங்கெங்கே பார்க்குறாரு? இங்கே பாருங்கள், இங்கே இப்போ தான் இங்கே இருக்கிறாரு. இங்கேருந்து இங்கே 5ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. 7ஆம் பார்வை செவ்வாயை பார்க்குறாருங்களா? சந்திரன் அங்கே பார்க்குறாரா கோச்சார குரு? அப்போ அங்கே செவ்வாய் சுபத்தம் ஆயிடுச்சிங்களா? இதனால தான் மெடிக்கல் போகிறாரு. அப்போ கோச்சார குரு வந்து மினிமமாக சப்போர்ட் பண்ணுது. அப்போ ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் வந்து குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அவர் லக்னாதிபதி. அவர் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் கெட்டு போகல. ஆனால் சனி வந்து அங்கே பகை வீட்டில் இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகர் வந்து இந்த மாதிரி போனதுக்கு, மெடிக்கல் போனதுக்கு கோச்சார குரு இங்கே 7ஆம் வீட்டோட அவரோட சுக்கிரனோட வீட்டை பார்க்குறாரு. இப்போ சுக்கிரனோட தசை தான் நடக்குது. 2ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. கோச்சார குரு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. 7ஆம் வீடுனாக்கா 9ஆம் வீட்டை 7ஆம் பார்வையில் பார்க்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்குறாரு குரு. அடுத்தது குரு வந்து 9ஆம் பார்வையில் கும்பத்தை பார்க்குறாரு, அங்கே ராகு இருக்கிறாரு. அப்போ இந்த சிச்சுவேஷன் கரெக்டாக இந்த புக்தியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு எல்லாமே. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவ்வளோதான். இந்த ஜாதகர் வந்து மெடிக்கல் கோர்ஸ் போயிட்டு அடுத்த பிஜி போயிட்டு நல்ல விதமாக செட்டில் ஆவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்த கிளாஸில் நம்ம என்னன்றதை பார்ப்போம். நன்றி.